இன்று மாலை நடைபெறவுள்ள தாவேக கூட்டணி கட்சிகள் கூட்டத்தில் பங்கேற்பதில்லை என சிபிஎம் மற்றும் சிபிஐ கட்சிகள் அறிவித்துள்ள நிலையில் சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் விஜயை சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் மற்றும் சிபிஐ மாநில செயலாளர் வீரபாண்டியன் ஆகியோர் நேரில் சந்தித்தனர். விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம். மேலும் விவரங்கள். சென்னை தலைமைச் செயலகத்திலே முதலமைச்சரை தற்பொழுது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் ஆகியோர் சந்தித்து வருகின்றார்கள். கம்யூனிஸ்டினுடைய மூத்த நிர்வாகிகளும் பங்கேற்றிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் சிபிஐயை சார்ந்த வீரபாண்டியன், சிபிஎம்ஐ சார்ந்த சண்முகம் உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகள் சென்று முதலமைச்சரை தற்போது சந்தித்து வரக்கூடிய நிலையில் இன்றைக்கு கூட்டணி கட்சிகளுடைய கூட்டத்தை தமிழக வெற்றிக் கழகம் மாமல்லபுரத்தில் கூட்டியிருக்கின்றது. இதில் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய கூட்டணியில் அங்கம் பெறக்கூடிய கட்சிகள் எல்லாம் பங்கேற்க இருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி உள்ளிட்டவர்கள் எல்லாம் கூட்டத்தில் பங்கேற்க இருக்கின்றார்கள். அதே நேரம் இடதுசாரி கட்சிகளை பொறுத்தவரை இந்த ஆட்சி தொடர்வதற்கு தங்களுடைய முழுமையான ஆதரவை நிபந்தனையற்ற முறையிலே வெளியிலிருந்து ஆதரவு அளிக்கின்றோம் என்ற அடிப்படையில் வழங்கியிருக்கின்றார்கள். அதே நேரம் திமுக கூட்டணியிலிருந்து அவர்கள் வெளியில் வந்துவிட்டாலும் தமிழக வெற்றிக் கழகம் தலைமையிலான கூட்டணியில் அங்கம் பெற்று விட்டதாக இதுவரை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை. இந்திய மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இணைந்து தனி அணியாக ஒரு கூட்டணியோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் எங்களுக்குள் என்ற ஒரு விவரத்தை அண்மையில் வெளியிட்டிருந்தார்கள். அதன் தொடர்ச்சியாகத்தான் தமிழக வெற்றிக் கழகம் தலைமையிலான கூட்டணியில் நாங்கள் அங்கம் பெறவில்லை, எனவே இன்று மாலை மாமல்லபுரத்தில் நடைபெறக்கூடிய கூட்டணி கட்சிக்கான கூட்டத்தில் பங்கேற்கவில்லை. அதே நேரம் இந்த அரசுக்கான இந்திய மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய ஆதரவு தொடர்ந்து நிபந்தனையற்ற முறையில் தொடரும் என்பதை முதலமைச்சருக்கு தற்போது அவர்கள் எடுத்துக் கூறி வருகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் சார்பில் சில கோரிக்கைகளையும் முதலமைச்சருடனான இந்த சந்திப்பின் பொழுது முன்வைக்க உள்ளதாக கூறப்பட்டுள்ளது.